இங்க குமார் ஒரு பக்கம் பாண்டியன் குடும்பத்துக்கு நடந்த பயங்கரமான விஷயத்தை பத்தி பழனிகிட்ட பேசுறதுக்காக இங்க அவங்க கடைக்கு வராங்க. வந்தது மட்டும் இல்லாம அவங்க இந்த மாதிரி நடந்த விஷயத்தை பத்தி ஃபுல்லாவே இங்க பழனிகிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அப்ப இதை கேட்டு அவரு ரொம்பவே பதறி போயிடுறாரு. என்னடா சொல்ற? அப்பனா என் அக்காவோட குடும்பமே ஜெயில இருக்கா? இருடா நான் போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அங்கிருந்து அடிச்சு பிடிச்சி கிளம்புறாரு. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க சுகன்யாவும் ஏங்க நீங்க ரொம்ப பொங்காதீங்க உட்காருங்க அப்படின்ற மாதிரி பழனியை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா பழனியுமே நீ சும்மா என் அக்காவே கஷ்டத்துல இருக்கும்போது நான் போய் அவளை பார்க்காம இருந்தா சரி இருக்காதுன்னு சொல்லிட்டு அவரும் வேக வேகமா கிளம்பி இங்க டைரக்டா போலீஸ் ஸ்டேஷன் வராரு. ஆனா ஸ்டேஷனுக்கு உள்ள என்ட்ராக்கிறதுக்கு முன்னாடியே ரைட் சைட்ல சக்திவேலு முத்துவேலு நின்றுட்டு இருக்காங்க. அப்ப இதை பார்த்துட்டு அவர்கிட்ட பேச வராங்க. அப்ப அவரும் என்னடா பழனி இப்பதான் கேள்விப்பட்டு வந்தியா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப பழனியும் ரொம்ப பயத்தோட ஆமாண்ணே என்னாச்சுன்னு நம்ம வீட்டு லேடிஸ் எல்லாம் எதுக்குன்னு அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க என்னன்னு கேட்டீங்களானே வாங்கனே போலாம் அப்படின்ற மாதிரி அங்க முத்துவேலையும் சக்திவேலையும் பழனி உள்ள கூப்பிடுறாரு. ஆனா அவங்க ரெண்டு பேரும் நாங்க ஏற்கனவே பேசிட்டேன்டா அடுத்து என்ன பண்ணலாங்கிறத நாங்க போய் பேசி பார்க்குறோம் அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவுக்கு வர முடியும் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் வெளியில இருக்காங்க. அதே நேரம் பழனியை உள்ள அனுப்பி விடுறாங்க. அவரும் வேக வேகமா உள்ள போயிட்டு கோமதியோட நிலைமையை பார்த்துட்டு அவருக்கு அப்படியே கண்ணில இருந்து தண்ணியே வந்துருது. அவர் ரொம்பவே ஷாக்கோட அக்கா என்னக்கா இது என்ன நிலைமைக்கா இது அப்படின்ற மாதிரி இங்க ரொம்ப வருத்தத்தோட பழனி பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாரு. அதை பார்த்துட்டு கோமதி ஒரு பக்கம் இந்த மாதிரி நம்ம குடும்பத்துக்கு இப்படி ஒரு நிலைமை வரணுமாடா அப்படின்ற மாதிரி ஆளுக்கு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. இப்படி போலீஸ் ஸ்டேஷன்ல இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் மயிலோட வீட்டில் மயிலோட அப்பா அம்மா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி மயில் வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக அவங்க பண்ண ஒரு பெரிய தப்பை இங்க மயில் கிட்ட நியாயப்படுத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இதை கேட்ட மயிலுக்கு செம்ம ஷாக் ஆகுது. அம்மா என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க? நான் அந்த குடும்பத்தோட சேர்ந்து வாழணும்னா நீ அந்த குடும்பத்தோட என்ன வாழ வைக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்கியா? தப்பெல்லாம் நம்ம மேல இருக்கு. அவங்க நம்ம மன்னிச்சு ஏத்துக்கிற இடத்துல இருக்காங்க. ஆனா நீ என்னன்னா எல்லா தப்பும் அவங்க மேல இருக்கு. அவங்க என்ன வரதட்சணை கேட்டு குடும்பப்படுத்தினாங்கன்னு சொல்லி மொத்த குடும்பத்துக்கு உள்ள வச்சிருக்க. இப்படி ஒரு காரியத்தை நீ பண்ணணுமா? இதனால கண்டிப்பா என் வாழ்க்கை சரியாகும் நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி மயில் ஒரு பக்கம் பயங்கரமா ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இதை பார்த்துட்டு இருக்க மயிலோட அம்மாவும் இங்க பாரு மயிலே நான் சொல்றத முதல்ல தெளிவா கேட்டுக்க. இந்த விஷயத்துல என் பேச்சை கேட்டா மட்டும்தான் நீ லைஃப்ல சரவணனோட சேர்ந்து வாழ முடியும். அதை நீ கேட்காம விட்டனா கண்டிப்பா சரவணோட உன்னால வாழ முடியாது. அதை ஞாபகத்தில் வச்சுக்க அப்படின்ற மாதிரி இங்க இவங்க சொல்றாங்க. இதை கேட்டு மயிலுக்கு ரொம்பவே குழப்பமா இருக்கு. ஆனா மயிலோட தங்கச்சி ரொம்ப தெளிவா அக்கா இவங்க பேச்சை கேட்காத அப்படின்ற மாதிரி மயிலை இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் மயிலோட அம்மாவும் அப்பாவும் மயிலை இப்போ தனியாக விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கு பயங்கரமாக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே மயிலுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தான் மாமாவோட சேர்ந்து வாழணும்னு அவங்களுக்கு ஆசையாக இருக்குது. ஆனால் தான் மாமா அதை ஏற்றுக்க மாட்டாருன்ற நம்பிக்கையிலும் இருக்காங்க. இப்போ தான் மாமா குடும்பத்து மேலே இவ்வளோ பெரிய பழிய சுமத்திருக்க தான் அம்மா அப்பாவை எப்படி தான் மாமாவோட குடும்பம் மன்னிக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க பயங்கரமான குழப்பமான சூழ்நிலையில் இருக்காங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் சக்திவேலு முத்துவேலு சேர்ந்து அவங்களோட ஃபேமிலி லாயரை வர வைக்கிறாங்க ஸ்டேஷனுக்கு. அங்க அந்த லாயர் வந்துட்டு டைரக்டா அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் பேசி முடிச்சுட்டு இன்ஸ்பெக்டர்கிட்ட போய் பேசுறாங்க. இன்ஸ்பெக்டர்கிட்ட அவங்க கொடுத்துருக்க கேஸ் ரிப்போர்ட்டை வாங்கி அந்த லாயர் தெளிவா படிச்சு பார்க்குறாரு. அதை படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் சொல்லப்போனா பாண்டியன் குடும்பம் ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல தான் இருக்காங்க. இப்போ நீங்க காம்ப்ரமைஸா போகணும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி அவங்க போட்டிருக்க கேஸ் பொய் கேஸுங்கிறத நிரூபிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ இதை கேட்ட சக்திவேலும் அது எப்படி நம்ம பண்றது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ உடனே அந்த லாயரும் இங்க பாருங்க சக்திவேல் உங்களுக்கு ரெண்டு வழி இருக்கு. நீங்க அதில் முதல்ல அந்த பொண்ணுங்க ஃபேமிலிகிட்ட போய் பேசுங்க. அவங்க என்ன முடிவு பண்ணியிருக்காங்க? இப்போ சமாதானமா போறதை பத்தி யோசிக்கிறாங்களா இல்லை அப்படின்னா இந்த மாதிரி அந்த குடும்பத்தை பழிவாங்கணுன்ற மோட்டிவ்ல இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா நீங்க அவங்க கிட்ட பேசினாதான் ஒரு முடிவு வரும் அப்படின்னு சொல்லி வக்கீல் சொல்லிடுறாரு. உடனே சக்திவேலும் முத்துவேலும் வேகமா தன்னோட வண்டி எடுத்துட்டு இங்க தங்கமயிலோட வீட்டுக்கே போறாங்க. அப்போ தங்கமயில் வீட்டுக்கு இவங்க ரெண்டு பேரும் வந்திருக்கிறத பார்த்துட்டு பாக்கியம் ரொம்ப சந்தோஷமா வாங்க வாங்க உள்ள வாங்க அப்படின்ற மாதிரி பாக்கியம் ரொம்ப அன்போடு வரவேற்கிறாங்க. அதுக்கான காரணமே இவங்க ரெண்டு பேரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, அந்த பாண்டியன் குடும்பத்தை அழிக்கிறதுக்காக எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் இவங்க இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா உள்ள வந்த உடனே இங்க சக்திவேல் ரொம்பவே கடுப்போட என்னமா காரியம் பண்ணி வச்சிருக்கீங்க? இந்த மாதிரி நீங்க பாண்டியன் மேல கம்ப்ளைண்ட் கொடுங்க, பாண்டியனோட பையன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், அது தப்பே கிடையாது. ஆனா மொத்த பாண்டியன் குடும்பத்து மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த வீட்டில் இருக்க லேடிஸ் வரைக்கும் நீங்க ஜெயிலில் தூக்கி வச்சிருக்கீங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா அப்படின்ற மாதிரி கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ உடனே பாக்கியமும் இங்க பாருங்க உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் கிடையாது. நாங்க கஷ்டப்பட்ட குடும்பம் தான். எங்க குடும்பமே ஒரு வேளை சாப்பாட்டு கூட கஷ்டப்பட்டு தான் இருக்கு. என் பொண்ணுக்கு நல்ல வரன் அமையணுங்கிறதுக்காக நான் நிறைய பொய்யை சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். ஆனா அந்த பொய்யை கண்டுபிடிச்சாங்க. சரி 4 திட்டு திட்டினாங்க, 4 அடி அடிச்சாங்க. அதோட மறந்துட்டு அவங்க வாழ்க்கையோட சேர்த்து என் பொண்ணோட வாழ்க்கையும் பார்த்துக்குவாங்கன்னு பார்த்தா
கொடுத்தா அதை அவங்க செய்கிற மாதிரி விருப்பம் இல்லை. அவங்க என் பொண்ணை வெட்டி விடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் எனக்கு அதில் விருப்பம் கிடையாது. அவங்க என் பொண்ணை அந்த குடும்பத்தோடு சேர்த்துக்கிற வரைக்கும் நான் கண்டிப்பாக ஓய மாட்டேன். கம்பல்சரி அந்த மொத்த குடும்பத்தையும் நான் ஜெயிலுக்குள்ளே தான் வச்சிருப்பேன் அப்படின்ற மாதிரி இவங்க மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முத்துவேலுக்கும் சக்திவேலுக்கும் செம்ம காண்டாகுது. பட் ஆனால் அவங்க இந்த மாதிரி பாக்கியத்தை பார்த்து, இங்கே பாருமா, உன் பொண்ணை அந்த பையனோட வாழ்றது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். நீ இதுக்கு தேவையில்லாமல் எங்கள் வீட்டு லேடிஸ் மேலெல்லாம் நீ கேஸ் கொடுத்து வச்சிருக்க. இது ரொம்பவே மோசமான விஷயம். ஒழுங்கா நீ அந்த பாண்டியனையும் அதே நேரம் சரவணனையும் தவிர மற்ற எல்லார் மேலேயும் கொடுத்துருக்க கேஸை வாபஸ் வாங்கு. ஏன்னா லேடிஸை இந்த பிரச்சனைக்குள்ளே நீ இழுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இதை கேட்ட பாக்கியமும், ஓஹோ நீங்கள் சொன்னால் நாங்கள் அதை செய்யணுமா, நாங்கள் எப்படி அதை செய்ய முடியும், அப்படிலாம் முடியாது. அந்த மொத்த குடும்பமும் கஷ்டப்பட்டாதான் என் பொண்ணோட வாழ்க்கை திரும்ப கிடைக்கும். அதனால இந்த கேஸை நான் வாபஸ் வாங்க மாட்டேன், என்ன நடந்தாலும் சரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே எங்கள் சக்திவேலும் ரொம்ப கோபத்தோட, என்ன ஓவராக பேசிகிட்டு இருக்க, நீ ஏதோ என் தங்கச்சி வீட்டு சம்மந்திக்காரங்க அப்படின்றதுனால தான் உங்ககிட்ட நான் மரியாதையாக பேசிகிட்டு இருக்கேன். இல்லைனா என்னோட பேச்செல்லாம் வேறு மாதிரி இருக்கும். ஒழுங்காக நான் சொல்கிறத கேட்டுக்க. இந்த மாதிரி அந்த கேஸை நீ வாபஸ் வாங்குற, அப்படி வாங்கலை உன்னை நாங்கள் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சக்திவேல் பாக்கியத்தை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பாக்கியமும், என்னையா பெரிய மனுஷங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா நீங்கள் எங்களை வந்து மிரட்டி கேஸை வாபஸ் வாங்க சொல்கிறீங்க. ஆமாம், நாங்கள் கேஸை வாபஸ் வாங்க தான் சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி இங்கே சக்திவேல் இன்னுமே துள்ள ஆரம்பிக்கிறாரு. அப்போ இதை பார்த்துட்டு இருக்க பாக்கியமும், ஓஹோ அப்படியா, சரி சரி, நான் உங்ககிட்ட ஒரு உண்மை சொல்லட்டுமா, என் பொண்ணோட வாழ்க்கைக்கு எதிராக இருக்கிற எல்லாரையும் ஜெயிலுக்கு தள்ளணும்னு நான் ஆசைப்பட்டேன். பாண்டியன் குடும்பத்தை நான் தள்ளிட்டேன். அடுத்து உங்கள் குடும்பத்தை பற்றி நான் கேஸ் கொடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி பாக்கியம் மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போது உடனே எங்கள் முத்துவேலும், அப்போனா நீ அந்த குடும்பத்து மேலேயும் போய் கேஸ் கொடுத்துட்டு எங்கள் மேலேயும் போய் கேஸ் கொடுக்க போறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே பாக்கியமும், ஆமாம், நான் அந்த குடும்பத்து மேலே கொடுத்ததும் போய் கேஸ் தான், தப்பு எல்லாமே எங்கள் மேலே தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் ஒரு பொண்ணு போய் கேஸ் கொடுத்தா அது எங்களுக்கு சாதகமாக தானே வரும், அதை நாங்கள் பயன்படுத்திக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்து மேலே நான் கேஸ் கொடுப்பேன். நீங்கள் பாண்டியனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வந்து பேசுறீங்கல்ல, அதுக்காகவே உங்களை நான் உண்டு இல்லைன்னு பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி பாக்கியம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக கை தட்டுக்கிட்டே அந்த இடத்துல குமரவேல் வெளியில் வராரு. சொல்லப்போனால் குமாரை பார்த்த உடனே இங்கே பாக்கியத்தோட ஃபேமிலி எல்லாருக்குமே அப்படியே ஷாக் ஆகுது. அவரும் கையில் ஒரு வீடியோ கேமராவோட வராரு. சொல்லப்போனால் அவர் பாக்கியத்தோட இந்த மாதிரி முத்துவேல் சக்திவேல் பேசிகிட்டு இருக்க விஷயத்த வீடியோ எடுத்திருப்பாங்க. இந்த வீடியோ ஆதாரம் ஒன்று போதும், இதை வச்சு நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்து உங்கள் மொத்த குடும்பத்தையும் உள்ளே தள்ளிடுவோம். அதுக்கப்புறம் பாண்டியன் குடும்பத்தையும் பாண்டியன் குடும்பத்தில் இருக்க எல்லாரையும் எங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஆதாரமே போதும் அப்படின்ற மாதிரி இங்கே குமார் சொல்கிறாரு. இப்படி குமார் பேசினது கேட்ட அடுத்த நிமிஷமே டக்குன்னு பாக்கியம் பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறாங்க. வேணாயா விட்டுருங்க, நாங்கள் இந்த மாதிரி என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு தான் இப்படி ஒரு முட்டாள்தனம் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி இங்கே காலில் விழுந்து கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இதை பார்த்துட்டு இருக்க சக்திவேலும், உனக்கு லாஸ்ட் சான்ஸ், நீயே போய் அந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குற, அப்படி இல்லை நாங்களே போய் இந்த வீடியோ ஆதாரத்தை கொடுத்து உன் குடும்பத்தையும் தூக்கி உள்ளே போட்டுருவோம். ஏதோ என் சம்மந்தி ஃபேமிலின்றதுனால உன்னை நான் மரியாதையாக மன்னிச்சு விடுறேன், இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங் சொல்லிட்டு முத்துவேலு முறையாக தன்னோட தங்கச்சி கோமதிக்காக தன்னோட பவரை யூஸ் பண்ணுறாரு. இதை பார்த்துட்டு பாக்கியத்துக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்களும் பயங்கரமாக அழுது புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மயிலுக்கும் தான் அப்பா அம்மா பண்ண பிரச்சனை இப்போ தலைக்கு மேலே போயிடுச்சு. இனிமேல் கண்டிப்பாக நம்ம இங்கே சரவணன் மாமா கூட சேர்ந்து வாழ முடியாது. ஏன்னா அவங்க என்னோட வாழ்க்கையை பகடக்காயாக பயன்படுத்தி அந்த குடும்பத்தை பயன்படுத்திக்க பார்த்துருக்காங்க. இதனால் பாதிக்கப்பட போகிறது நான் தாங்கிறத என் அம்மா அப்பாவே கூட கொஞ்சம் கூட கேர் பண்ணிக்கல. அதனால என் வாழ்க்கை எப்படி போனாலும் போயிட்டு போகுது, நான் இனிமேல் என்னோட லைஃப்பை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி மயில் ஒரு பக்கம் அப்படியே ரொம்பவே விரக்தியில் நின்றுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வேற வழி இல்லாமல் பாக்கியமும் ஸ்டேஷனை பார்த்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க.